வணக்கம் நண்பர்களே. பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் சேர போறாரா? அதற்கான நிர்பந்தம் இருக்கா? அப்படி வந்ததுன்னா அது யாருக்கு முதல் ஆப்பு விஜய்க்கு தாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? சேர்றாரோ இல்லையோ, சேர்ந்தா என்ன ஆகும், சேராட்டி என்ன ஆகும், சேர்ந்தா யாரெல்லாம் அடிபடுவாங்க, யாரெல்லாம் வளருவாங்க, யாரெல்லாம் தாழ்வாங்க, இதை பத்தி நாம பேச போறோம். விஜய்க்கு இருந்த நெருக்கடி என்ன தெரியுமா? அவரு கட்சி ஆரம்பிச்ச உடனே மிகப்பெரிய அளவுக்கான வரவேற்பு இருந்துச்சு. பல இடங்கள்ல மாநாடு நடத்தினார், உங்களுக்கு தெரியும். 2, 3 இடத்துல மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் பிரச்சார கூட்டம் நடத்தினாரு. கூட்டமா கூடிச்சு, கரூர் வந்துச்சு, பிரேக்கப் போட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய கிராஃப் அப்படியே அப்படியே ஃபிளாட் ஆகி போச்சு. ஒருவேளை அவர் நல்லா அது வேகமா போயிருந்தார் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கும். 40% அளவுக்கு கூட அவர் ஜெயிச்சிருப்பாரு. 40% அளவு கூட அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். 30னாவே மிகப்பெரிய வெற்றியா இருந்திருக்கும். ஆனா அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவரால் முடியல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, வேட்பாளர்லாம் தேர்ந்தெடுத்துட்டாரு. ஐயா போட்டிடுவீங்களா? போட்டிடுவோம். ஒரு 5 கோடி செலவு பண்ணீங்களா? 5 கோடியா அப்படின்னு கட்சிக்காரங்க கேட்கறாங்க. இருக்கும் தானே. அப்படியே ட்ரெடிஷனலா அரசியல்வாதிகள் கிடையாது. அவங்க ரசிகர் மன்றத்தில் இருக்காங்க, அவருடைய புகழ் பாடவங்க இருக்காங்க, அவரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிச்சவங்க இருப்பாங்க, சின்ன சின்ன தொழில் வச்சுக்கிட்டவங்க இருப்பாங்க. அவங்க நேரடியா ஒரு தேர்தலில் 5 கோடிலாம் செலவு பண்ண முடியுமா? கஷ்டம். பெரிய பெரிய கட்சியெல்லாம் திமுகவே குறைஞ்சபட்சம் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு கிட்டத்தட்ட 10-15 கோடி செலவு பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் அனுமதிச்சதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். எப்படியோ போயிடும். இப்போவே பார்த்தோம்னா திமுக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளுக்கும் போக வேண்டியது போக வச்சுட்டாங்க அப்படிதான் தெரியுது. ஆனா விஜய் கட்சியில் எப்படி இல்லை தானே. ஒருவேளை அவர் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருந்திருந்தால், நல்ல செல்வாக்கு இருக்குங்க, ஆனா தேர்தலில் ஜெயிக்கிற அளவுக்கு நம்பிக்கையோட, என்ன பணம் வேண்டாம், பலம் வேண்டாம், கீழே வரைக்கும் பெரிய அளவுக்கு ஆள் பலம் வேண்டாம் இருந்தால் கூட மக்கள் திரளா ஓட்டு போட்டிருப்பாங்க. அது இல்லைங்கிறது விஜய்க்கு புரியுது. ஆகையில அவருடைய மாவட்ட செயலாளர்கள் இவங்ககிட்ட எல்லாம் கேட்ட போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயா பேசாம நம்ம பாஜக வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அங்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அந்த மாதிரி முடிவு பண்ணுவாரா? போனா என்னாகும்? விஜய் தனியாக நின்று தேர்தலை சந்தித்தால் கிட்டத்தட்ட 6 இடங்கள் அளவுக்கு வரும். விஜய் கட்சிக்காரங்க கோச்சுக்காதீங்க, இருக்கிற நிலைமையை சொல்றோம். அவர் மிகப்பெரிய சக்தி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியலில் ஒரு சக்தி அப்படியே ஓட்டாக மாறுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இல்ல ஒரு 8-10 ஜெயிச்சிருந்தாலும் கூட அந்த ஜெயிக்கிறது கூட கணிசமான நிதி ஆதாரம் இருக்கணுங்க. சரி, ஆதரிச்சுன்னா நிதி ஆதாரம் கொண்டவர் தான். ஆனா எத்தனை பேருக்கு நிதி ஆதாரம் கொடுப்பாரு? இல்ல தானே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தேர்தலில் ஓரளவுக்கு அது பணம் செலவு பண்ணாதான் அதனுடைய வெற்றியை அனுபவிக்க முடியும். அது இல்லைங்கிறது இருக்கு. அதே மாதிரி கீழ் வரைக்கும் ரூட் வரைக்கும் கட்சி போகல, கிளை செயலாளர் அழைக்கும் போகல. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, பெரிய அளவு கட்டமைப்பு இருக்கு. அதெல்லாம் அப்படியே ஓட்டாக மாறக்கூடிய அளவுக்கான எல்லாம் இல்லை. சரி, தனியாக சென்றால் அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவாகும். 10-12% இல்ல 18-20% வந்தது அப்படின்னா 2 திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு விஜய்க்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை அவர் சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு போவாரா இல்லைங்கிறது 50-50 நாங்க நினைக்கிறோம். அவருக்குள்ள அந்த மனசு இருக்கு. 50% இருக்கு. என்ன பண்ணலாம்? ஒருவேளை பணம் செலவு பண்ணாம நம்முடைய வேட்பாளர்கள் தோத்துட்டாங்க அப்படின்னா ஒரு அவமானம் தானே அப்படின்னு நினைக்கிறாரு. இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல ஒரு 5-6 இடம் ஜெயிச்சுட்டாவே ஒரு 20-25% அப்படியே மக்கள் ஸ்பான்டேனியஸா ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கலாமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுதான் அவருக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. முக்கியமா அவருடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி நினைக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் ஐயா நம்ம கூப்பிடுறாங்க, பிஜேபி அன்பா கூப்பிடுறாங்க, மிரட்டி கூப்பிடுறாங்க, எப்படியோ போயிட்டா பரவாயில்ல, தேர்தலில் ஒரு 40-45 சீட்டு கிடைக்கும், நல்லா நிதி ஆதாரம் கிடைக்கும், ஜெயிச்சிடலாம். சரி, இப்படி ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? முதலமைச்சர் ஆகலாம்ங்கிற கனவை விஜயிடம் கொடுக்கிறார்கள். எப்படி? ஐயா 2.5 வருஷம் நீங்க இருங்க, 2.5 வருஷம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இருப்பாரா? அவருக்கு விஜய் வர்றதே பிடிக்கிறீங்க. ஆனா இப்போ என்ன செய்திகள் வருது அப்படின்னா, வேற வழியே இல்லை, தோத்து தொலைக்கிறத விட சரி 2.5 வருஷம் கொடுத்து தொலைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலைங்க. அதுவும் சொல்றோம், எடப்பாடி ஓரளவு கன்வின்ஸ் ஆயிட்டாரு. சரி 2.5 வருஷம் இருப்போம். அப்படி இருந்தாலும் முதலமைச்சர் தானே. அடுத்த 2.5 வருஷம் விஜய்க்கு கொடுக்கணுமா? கொடுக்கும்போது பாத்துக்கலாம். என்னென்ன நடந்திருக்கு. இதுல யார் கெயின் பண்ண போறாங்க? நிச்சயமா எடப்பாடிக்கு ஒரு ஆப்பு தான். ஏன்னா ஒரு தனித்துவமான ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவருக்கு அது ஒரு மிகப்பெரிய தடை தான். அப்ப நீங்க ஆகவே போறது இல்ல, 2.5 வருஷம் ஆனா என்ன இப்படின்னு பிஜேபி பயங்காட்டுறாங்க.
இதுதாங்க நிலவரம். நீங்க ஜெயிக்க முடியாது. எல்லாம் பிரிஞ்சு நின்னீங்கன்னா திமுக 150 சீட்டு 106 சீட்டு வந்து 5 வருஷம் கனமா ஆட்சி பண்ணிடுவாங்க. அப்போ நீங்களே என்ன ஆக போறீங்க? அண்ணா திமுகங்கிற கட்சி இருக்குமா? அதுக்கு பொதுச் செயலாளர் இருப்பாரா? அப்படின்னு விஜய் அதே மாதிரி எடப்பாடி முன்னால விஜய் வச்சு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. விஜய் கிட்ட அருமையான சான்ஸ், வாங்க வாங்க இப்பவே வாங்க, முதலமைச்சர் பதவி ரெடியா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அட, முதலமைச்சர் பதவி ரெடியா இருக்கா? இவ்வளவு நல்லா இருக்கு, கேட்கவே சுகமா இருக்கு. நேரா வந்தோம், இறங்கணும், அங்கே உட்கார்ந்தோம், போயிட்டோம். இதெல்லாம் அவருக்கு வந்து தானே, ரோல் கட் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்ஷன் இல்லாம ஆக்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதுனால எடப்பாடிக்கு டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய சரிவுங்க. விஜய்க்கு அடுத்தது, ஏன்னா பிஜேபி இதை ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னா ரொம்ப சாதாரணமா எடப்பாடி வளரட்டும், விஜய் வளரட்டும், அதுக்காக வாங்க எத்தனை வருஷம் பிஜேபி கட்சியை வளர்த்திருக்கு? இல்லவே இல்லையே. இவங்களை ஆஃப் பண்றது எப்படி, அவங்களை ஆஃப் பண்றது எப்படி? இந்த குறுக்கு வழியில இந்த சின்ன அளவுக்கான கேப்லயே சும்மா அப்படியே புல்டோசரை விடுறது எப்படி? எல்லாரையும் தூக்கி அப்படியே உள்ள போட்டுட்டு பிஜேபி ஒரு பெரிய சக்தியா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக தான் பிஜேபி இந்த முயற்சிகளை பண்ணுது. விஜயை கூட்டு வரணுங்கிறதும், எடப்பாடி கன்வின்ஸ் பண்றதுங்கிறதும் இதெல்லாம் இருக்கு. ஒரு வேளை எடப்பாடி கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா ஆகாம இருந்துருவாரா அப்படின்னு பிஜேபி வந்து கேட்கறாங்க. அப்படிலாம் சொல்லவா கேட்பார்ல, எவ்வளவு நல்ல சாதாரண சொன்னா கேட்டுக்காருங்க அவரு, இப்படின்னு பிஜேபியில நினைக்கிறாங்க. அதனால பிஜேபி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக அணிக்கு போனா திமுக ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை பெருமாங்கிறது சந்தேகங்க. 117ங்கிற மேஜிக் நம்பர் அடையுமாங்கிறது சந்தேகம். ஏனென்றால் அந்த எண்ணமே, அவர் போறாரு விஜய் அதிமுக பாஜக அணிக்கு போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பீடு கொடுக்கும். அகல திமுக கிடைக்கிற ஓட்டு கம்மியாகும், கூட்டணி பெரும்பான்மை பெற்றோம். திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக கூட்டணி ஜெயிச்சிடும். திமுக ஒருவேளை ஜெயிக்காம 117 வரன்னு வைங்களேன், கூட்டணி கட்சிகள்லாம் எப்படியோ அன்பா கூட்டி வேற ஒரு அணி அமைச்சிருவாங்க. அதுவும் அவங்களும் தயாரா இருப்பாங்க, ஏற்கனவே தயாரா தான் இருக்காங்க. நிறைய பேர் மகிழ்ச்சியாவே இல்லை. திமுக கூட்டணி அமைச்சவங்க எல்லாமே இடங்களை குறைச்சிட்டாங்க, உதயசூரியன் நீக்க வைக்க சொன்னாங்க அப்படின்னு முகத்தை தூக்கி வச்சுதான் சைன் பண்றாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு ஆப்வியஸா தெரியுது. அவங்க கூட சரியா ஓட்டு போடுவாங்கிற சந்தேகம். இவங்க எல்லாம் ஆசையை காத்துட்டு இருக்காங்க. அப்படி மாத்திரலாம். பிஜேபி இந்த கேப்ல பயங்கரமா வளர்ந்துருங்க. பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு. இதை எடப்பாடி உணர்ந்து கொண்டிருக்கிறார், விஜயும் உணர்ந்து கொண்டிருக்கிறார். என்ன பண்றது, காலம் இந்த மாதிரி நிலைமையை தள்ளி வச்ச, அரசியலுக்குன்னு வந்துட்டோம். என்ன ப்ரோ வந்தாச்சு, இனி அரசியல்னு பண்ண போறோம். ஆமா ப்ரோ, எல்லா அரசியல்னு சொல்லியாச்சு. இந்த மற்ற விவகாரங்கள், சங்கீத விவகாரம், திரிஷ விவகாரம் நமக்கு தேவையே கிடையாது. இப்படி எல்லாம் நமக்கு அரசியல் வந்தாச்சு. ஒரு 200 கோடி பிசினஸ் விட்டுட்டு வந்தாச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சரி, ஓகே, இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாரு அப்படின்னா சைட்ல பிஜேபி பெரிய சக்தியா வளர்த்து விட போறாருங்கிறது சந்தேகம். அப்படிங்கிற எண்ணம் உறுதி இல்ல, தனியா போலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஒரு லாங் டைம் பாலிடிக்ஸை அவர் விஷுவலைஸ் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அவர் அதுதான் பண்ணுவாராங்கிறது சந்தேகம். அவர் மனசுல நிறைய குழப்பம் இருக்கு. 2 மனநிலையில் இருக்கிறாரு. டெல்லி போகிறாரு, டெல்லியில போய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறாரு. அங்கே பிஜேபி காரங்களும் அப்படியே போனை போட்டு பேசுவாங்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இல்லையே அப்படி நயனா நாகேந்திரன் சொல்றாரு. அப்படிலாம் இல்லாம இல்லைங்க. அரசியல்வாதி எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசித்தான் இருப்பாங்க, வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க. விஜய் எடுக்கிற முடிவு தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான முடிவு. எல்லோருக்கும் வாழ்வா சாவா பிரச்சனைங்க அது திமுக, அதிமுக, தாவேகா, பாஜக எல்லாருக்குமே. இதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ற பிஜேபி இதுல வெற்றி பெறுமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய்க்கும் இது முக்கியமான தேர்தல். நன்றி, வணக்கம்.